ஆன்மீக அன்பு உறவுகளுக்கு மயான காளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சித்தன். தர்மயுத்தம், மயான காளி 2 சேனல்கள் நம்முடைய சேனல்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். வரக்கூடிய பதிவுகளை எல்லாம் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தாந்திரிக மாந்திரிக லைனில் இருக்கக்கூடிய அனைத்து சிஷ்யமார்களையும் வரவேற்கிறேன். 2026 ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி அன்று தாந்திரிக மாந்திரிக ரகசிய பிரயோக முறைகள் பயிற்சி அளிக்க இருக்கிறேன். அந்த வகையிலே 3ஆம் தேதி காளி, ருத்ரகாளி என்று சொல்லக்கூடிய காளியினுடைய தனிப்பட்ட பிரயோக முறை, காளியை எப்படி சித்தி செய்வது, காளிக்கு படையல் முறைகள், முத அந்த பௌர்ணமி நன்னாளில் மயானம் கலந்த ஒரு கோவிலில் வைத்து பிணம் எறியும் மேடை அருகிலே காளியை ஆவாகனம் பண்ண சித்தி செய்ய சிஷ்யமார்களுக்கு தீட்சையாய் வழங்க முன்வந்துள்ளேன். 11 சிஷ்யமார்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி. 11 சிஷ்யமார்களும் பைரவர் காளி, மயான காளி அல்லது எந்த காளியாக இருந்தாலும் சரி, காளியை சித்தி செய்து கொள்வதற்காக நேரடியாக நான் களத்தில் இருக்கிறேன். மயானத்தில் அனைத்து மாணவர்களும் கருப்பு வேட்டி துண்டு வாங்கி கொண்டு கபால மாலை வாங்கி கொண்டு வருவோம். அல்லது கபால மாலை தேவைப்படுவர் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் வாங்கி தருவேன், இல்லாட்டி நீங்கள் வாங்கிட்டு வாங்க. முன்பதிவு செய்பவர்களுக்கு நான் சொல்லுவேன் படையல் முறைகள். அந்த படையல் முறையிலான பொருளெல்லாம் அங்கே நம்ம வாங்கிக்கலாம். இல்லை வாங்கிட்டு வர்றவங்களும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாங்க. பௌர்ணமி இரவு 11 மணி அளவிலே மயானத்திலே வைத்து எரிமேடையிலே அமர்ந்து படையிலிட்டு அம்மாவை அழைத்து பேசும் முறையோ அன்று முதல் கொண்டு அந்த அம்மா உங்களிடத்திலே முக்காலம் வாக்கு சொல்லவும், தாந்திரிக மாந்திரிகங்கள் செய்யவும், அஷ்டகர்ம பிரயோகங்கள் செய்யவும், அனுக்கிரகம் பாலிக்கும் வரையில் உங்களுக்கு வழிகாட்டுதலாய் பால்மணி சித்தனாகிய நான் இருந்து வழிகாட்டுவேன். ஆகவே அதற்கு முன்பதிவு செய்யுங்கள். அன்று பகல் பொழுதிலே சக்தி வாய்ந்த ரகசிய மாந்திரிய பிரயோக முறைகள் பயிற்றுவிக்கப்படும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள், காதலர்கள் பிரிந்தவர்கள், நண்பர்கள் பிரிந்தவர்கள் வைத்து அவர்களை மீண்டும் வரவழைப்பதற்காக வனகாளி பிரயோக முறையும் அன்று தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். முக்காலம் குறி சொல்லக்கூடிய குறிமேடையில் வைக்கக்கூடிய எந்திரங்கள், பிரயோக முறைகள் தனிப்பட்ட முறையில். ஏன்னா இந்த பௌர்ணமியில் நீங்கள் கலந்து அம்மாவினுடைய சித்தி எடுத்துக்கொண்டு உடனடியாக குறிமேடையில் அமர்ந்து வாக்கு சொல்லி மக்களுக்கு அஷ்டகர்ம பிரயோகங்கள் உடனடியாக செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு அறிவுறுத்தி வழிகாட்ட முன்வந்துள்ளேன். தயவு கூர்ந்து அந்த சித்தி எடுக்கணும், இந்த சித்தி எடுக்கணும் உங்களுடைய கால விரயம் பண்ணி கொண்டு அங்கங்கே குருமார்களை தேடி அலைந்து திரிந்து மீண்டும் எங்கே போனாலும் சரியில்லைன்னு
தேடலில் இருக்கக்கூடிய அனைத்து மாந்திரிக சிஷ்யமார்களுக்கும் பணிவான ஒரு விண்ணப்பம். கணபதி சித்து, குலதெய்வம் சித்து, அங்காளம்மன் சித்து, மயானகாளி சித்து, செல்லியம்மன் சித்து, காலபைரவர் சித்து, சொல்லமான சித்துன்னு சித்து 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 என்று எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விரயம் பண்ண வேண்டாம். அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? குழந்தைகள் முதல் கொண்டு மரணம் சாவிக்கும் வரையிலும் அந்த வாழ்க்கையில் அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற கஷ்ட சூழ்நிலைகளை அதை எப்படி அதை முன்னிறுத்தி செல்வது என்று இயங்கக்கூடிய மக்களுக்கு அந்தந்த முறையில் நீங்கள் செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு 1000 சித்துக்கள் எடுத்துக்கொண்டு அநியாயமாக வாழ்க்கை விரையும் கொண்டு ஆலயமாக கோயிலாக மாந்திரிகளை தேடி குருமார்களை தேடி உங்களை நீங்கள் பால்படுத்திக் கொள்கிறீங்க. விநாயகரை வணங்கினால்தான் முடியும். விநாயகரை வணங்கிக்கங்க, குலதெய்வத்தை வணங்கிக்கங்க, மூதாதையரை வணங்குங்க, இவ்வளோதான். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் ஒரு குருமார் மூலயமா ஒரே ஒரு தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது காளியாகட்டும், எந்த தெய்வமாகட்டும், இல்லை உங்கள் குலதெய்வமாகட்டும், அதை வச்சு நீங்கள் தியானம் பண்ணுங்க, அதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க, வாக்கு சொல்லுங்க, தாந்திரிக மாந்திரிகன்னு செய்யுங்க. இதை விட்டுட்டு அங்கே போகிறேன் இங்கே போனேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு மன உளைச்சலோடு வேதனைப்படாதீங்க. இந்த எந்திரங்களெல்லாம் அதுதான் மணகாளி எந்திரம், குறிமடியில் வைக்கக்கூடிய எந்திரம், பிரிந்தவர்கள் மீண்டும் வருவதற்கான எந்திரம். இதில் இன்னும் சில எந்திரமும் இருக்குது, வெளியில் சொல்ல முடியாத மாரண பிரயோகங்கள் எந்திரம், இப்படி நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குது. என்னிடத்தில் வரக்கூடிய மாணவர்கள் வாங்க, கற்றுக்கங்க, உடனே அந்த களத்தில் இறங்கி அந்த எந்தெந்த தெய்வத்தை வச்சு உபாசனம் பண்ணி நீங்கள் வாழ போகிறீங்களோ அதை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க, வாழுங்க, மக்களுக்கு தொண்டு செய்யுங்க, அவ்வளோதான். விருப்பமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதுபோல் வசிய உருண்டை, அடங்காத பிள்ளைகள், கணவன், மனைவி இவர்களுக்கான வசிய உருண்டை இது தேவைப்படுவர் வாங்கி பயன்படலாம். தொடு விஷய தைலம், தொடு விஷய மை, தூபப்பொடி, இதுதான் இப்போ போயிட்டு இருக்கு ஃபீல்டில். நான் வாழணும், குடும்பத்தை காப்பாற்றணும், சொத்து சொகை நிர்வகிக்கணும், கம்பெனி சீர் செய்யணும், தொழில் கூடங்கள் சீர் செய்யணும், நிலம்பரம் அதுக்கு சீர் செய்யணும், இப்படி ஏதாவது ஒரு வகையில் முன்னேறணும் வாழ்க்கைன்றதெல்லாம் அதிகமாக இல்லை. கணவன் மனைவி பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, அல்லது எதிரிகள் பிரச்சனை, இதிலே போயிட்டு இருந்தால் உங்களுடைய வம்சம் எப்படி தழைக்கும்? அதான் யோசிச்சுட்டு செய்யுங்க. என்கிட்ட வந்தாலும் சரி, யார்கிட்ட போனாலும் சரி, தொடர்ந்து ஒரு மாந்திரிகர்கிட்ட போகிறத நிறுத்துங்க. அதுவே ஒரு கர்மா. உங்கள் வாழ்க்கை அதிலேயே தான் சுற்றி சுற்றி வருமே தவிர வாழ்க்கையில் ஒரு உச்சநிலைக்கு நீங்கள் வரப்போகிறது இல்லாமல் ஆகிடும். மாந்திரிகர்கிட்ட அதிகமாக போகாதீங்க, தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தூய்மையானால், உங்கள் பழக்க வழக்கங்கள் சுத்தமானால், உங்கள் பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனையோ ஒரு ஜீவராசியை துன்புறுத்தப்படாதபடி கரெக்டான நேர் கொண்ட பார்வையில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த மாந்திரிகனையும் தேடி போக வேண்டாம், எந்த ஆலயத்துக்கும் தேடி போக வேண்டாம். இதுதான் உண்மை. இதுதான் தர்மயுத்த சேனலுடைய கொள்கை, மயானக்காரனுடைய சேனலுடைய கொள்கை இதுதான். நாங்கள்லாம் இப்படி வறுமையில் வந்தோமோ விதியில் வந்தோமோ, நாங்கள் வந்தோம் வாழ்ந்தோம். எங்களுடைய பிறப்பு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பிறப்பு. அது வேறு காலகட்டத்தில் நாங்கள் மாந்திரிக லைனில் வந்திருக்கோம். இப்போ நம்ம மக்களுக்கு குரு வழியில் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்களே, ஆன்மீக சீடர்களே, ஆன்மீக குருமார்களே, நல்லதை செய்வோம், நல்லதே நினைப்போம்.
நல்லதை செய்வதற்காக 11 குருமார்கள், என்னை பொறுத்தளவு நான் பல முறை சொல்லியிருக்கேன், என்னை தேடி வருகிற சிஷ்யமார்கள் எல்லாம் மும்மூர்த்திகளாகவோ முப்பெரும் தேவியார்களாகவோ சித்தர்களாகவோ இறைவனாகவோ தான் நான் வரவேற்பேன். இந்த 3ஆம் தேதி பயிற்சியிலே கலந்து கொள்ளுங்கள். தேவைப்படுவோர் முன்பதிவு செய்யுங்கள். நல்லது செய்வோம், நல்லதே நினைப்போம். வாழ்க வளமுடன். சிவாய நம.